Hello students, this is Iqbal. 12th physics unit 9 important questions பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு முக்கியமான கான்செப்ட் and important 5 மார்க்ஸ் கூட. Discuss the spectral series of hydrogen atom. ஸ்பெக்ட்ரம்னா தெரியும் உங்களுக்கு கலர்ஸ், ஓகேவா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்னா, ஒரு ஹைட்ரஜன் கேஸை வந்து ஒரு டியூப்குள்ளே வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டியூப் எடுத்துக்கிறோம், இந்த மாதிரி ஒரு டியூபுக்குள்ளே வச்சு நம்ம ஹீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, சரியா? அப்படி ஹீட் பண்ணுறோம். அப்போ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுனா, அது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனை வந்து எமிட் பண்ணுது, ஓகேவா? அது எப்படி தெரியும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரேடியேஷன் ஆஃப் சர்டன் ஷார்ப்லி டிஃபைன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வேவ் லென்த் லைன் ஸ்பெக்ட்ரமாக தெரியும். லைன் கலர் வந்து லைனாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் ஹைட்ரஜன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் என்ன நம்மளுக்கு தெரியும், என்னென்ன வரும்? அது ரேடியோ வேவ் சொல்லலாம், ஓகேவா? யூவி அல்ட்ரா வயலட் ரே சொல்லலாம், அதுக்கப்புறம் விசிபிள் லைட்டு சொல்லலாம், அதுக்கப்புறம் வந்து விசிபிள் லைட், அப்புறம் இன்ஃப்ராரெட், இதுக்கு முன்னாடியே இன்ஃப்ராரெட் வந்துடும், இன்ஃப்ராரெட் ரே சொல்லலாம், எக்ஸ்ரேஸ் சொல்லலாம், காமா ரேஸ் சொல்லலாம். இது எல்லாமே வந்து என்ன, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் தான். ஸோ எந்த மாதிரி ரேடியேஷன் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம், சரியா? ஓகே, இவங்க என்ன இது அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி இதான் வந்து வெல் டிஃபைன்டு இல்லைனா ஷார்ப்லி டிஃபைன்டு கேரக்டரிஸ்ட் வேவ்லென்த் லைன் ஸ்பெக்ட்ரம் தெரியும். பாருங்கள், ஆக்சுவலாக இந்த கலர்ஸ் எப்படி இருக்கும், இங்கே இந்த ரெட்டிலேருந்து ஆரம்பித்து அப்படியே இந்த வயலட்டில் போய் முடியும், ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தெரியும், விப்ஜிஆர் படிச்சிருப்பீங்க, ஓகேவா? இந்த இடத்துல வயலட்லேருந்து ஆரம்பித்து இந்த சைடு வந்தீங்கன்னா வயலட்லேருந்து ஆரம்பித்து ரெட்டில் போய் முடியும். ஸோ நம்மளுக்கு இந்த ஹைட்ரஜன் கேஸை வந்து நம்ம இது ஹீட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்பெக்ட்ரம் எந்த மாதிரி கிடைக்குதுன்னா, அதனால் கவனிங்க, எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இங்கே வந்து என்ன, எமிஷன் ஸ்பெக்ட்ரம் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் ஸ்பெக்ட்ரமாக நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுனா, அது ஹீட் பண்ணும்போது என்ன நடக்குது? when any gas is heated up, the thermal energy is supplied to excite the electron. Similarly, by all occurring light on the atoms, electrons can be excited. நம்ம என்ன சொல்கிறோம்னா, இங்கே வந்து இதை ஹீட் பண்ணும்போது எலக்ட்ரான் வந்து ரேடியேஷனை எமிட் பண்ணுது அப்படிங்கிறோம். ஏன் ரேடியேஷனை எமிட் பண்ணுது? அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறாங்க, என்னென்னா, அது ஹீட் பண்ணால் மட்டும் இல்லை, நீங்கள் லைட்டு அது மேலே பாஸ் பண்ணாலும் எலக்ட்ரான்ஸ் வந்து கேன் பி எக்ஸைட்டட். எக்ஸைட்டட்னா என்ன? இப்போ வந்து நம்ம இது வந்து ஒரு ஆட்டம் உடைய நியூக்ளியஸ்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஃபஸ்ட் ஆர்பிட்டு, இது வந்து செகண்ட் ஆர்பிட்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி புரியுறதுக்காக ஒரு 3 ஆர்பிட் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, ஓகே? இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம், ஓகே, இந்த இடத்துல இருக்குது. இப்போ இது மேலே லைட்டை நம்ம பாஸ் பண்ணுறோம், ஓகேவா? லைட்டு ஃபோட்டான் வந்து இதில் அட்டாக் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ ரேடியேட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சிங்களேன். அப்போ எலக்ட்ரான் என்ன பண்ணுன்னா, ஒரு எனஃப் எனர்ஜியை கெட் பண்ணிவிட்டு அப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுது. அப்போ எனர்ஜி வந்து என்ன ஆயிடுச்சு, அது கெட் பண்ணிடும். அதான் சொல்கிறாங்க, when electron receive enough எனர்ஜி ஒரு கிடச்சிருச்சுன்னா, போர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, they absorb energy corresponding specific wavelength of frequency ஆர் ஃப்ரீக்வன்சி. நல்லா பார்க்கணும், இது எல்லா எனர்ஜியுமே வந்து என்ன பண்ணாது, அப்சார்ப் பண்ணாது. ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் வேவ்லென்த் உள்ள எனர்ஜியை மட்டும்தான், ஒவ்வொரு எலக்ட்ரானோ இல்லை ஒவ்வொரு ஆட்டம்ல உள்ள எலக்ட்ரானோ, ஓகேவா? இல்லைனா ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் உள்ள அந்த எனர்ஜியை மட்டும் என்ன பண்ணும், அது கெட் பண்ணிக்கும். அதனால என்ன நடக்குது தான் எக்ஸைட்டட் அர்த்தம், ஓகேவா? என்ன நடக்குதுன்னா, திஸ் காஸ் எலக்ட்ரான் டு ஜம்ப் ஃப்ரம் இட்ஸ் ஒரிஜினல் லோயர் எனர்ஜி ஸ்டேட் டு ஹையர் எனர்ஜி. உடனே எக்ஸைட்டட் ஆனவுடனே அது இங்கே இருக்கிற கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து அது ஹையர் ஸ்டேட்டுக்கு ஜம்ப் ஆகுது. இங்கேருந்து இங்கே அது ஜம்ப் ஆகிடுது, புரியுதா? அப்படி போயிடுது. இது லோயர் ஸ்டேட், இது வந்து ஹையர் ஸ்டேட், புரியுதாங்க? அப்போது ஹையர் ஸ்டேட்டுக்கு போகும்போது என்ன ஆகணும் அப்படின்னா, பிகாஸ் த ஆட்டம் ரிமூவ்ஸ் தி ஸ்பெசிஃபிக் வேவ்லென்த் ஃப்ரீக்வன்சி வித் கரஸ்பாண்டிங் சர்டன் கலர். அப்போ நம்ம இந்த வழியாக லைட் இது பண்ணிவிட்டு நம்ம ஒரு கிரேட்டிங் வச்சு நம்ம வந்து இதை அப்சர்வ் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஜஸ்ட் அது என்ன பண்ணும், அப்சர்வேஷன் பண்ணது போக எந்த கலர்லாம் அப்சர்வ் பண்ணுதோ அந்த கலர்லாம் நம்மளுக்கு எந்த மாதிரி தெரியும்னா, இந்த மாதிரி தெரியும். அது எந்த கலர்லாம் வந்து அது அப்சர்வ் பண்ணியிருக்கோ அந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து டார்க் லைனாக தெரியும். அப்போ இங்கேருந்து இங்கே போயிடுச்சு. அப்படி ரொம்ப நேரம் இங்கேயே நிற்க முடியாது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ரொம்ப கம்மியான நேரம் தான் நிற்கும். திருப்பி அது எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்போ திருப்பி பழைய ஸ்டேட்டுக்கே வந்துடும். அப்போ பழைய ஸ்டேட்டுக்கு வரும்போது எதையெல்லாம் அப்சர்வ் பண்ணிச்சோ
அதெல்லாம் எமிட் பண்ணும். புரியுதா? இதுதான் அந்த எமிட் பண்ண இதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இது வந்து அப்சார்ப் நடக்கும்போது கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஹையர் ஸ்டேட்டுக்கு போகும்போது எந்த லைட்டெல்லாம் அது கெட் பண்ணி எனஃப் எனர்ஜியை வச்சுட்டு இங்கேருந்து இங்கே போனிச்சோ அப்போது அதோடைய ஸ்பெக்ட்ரம் வந்து அது எந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இல்லைனா பர்டிகுலர் வேவ் லென்த்தை மட்டும் அது அப்சர்வ் பண்ணிருந்துச்சுல அதெல்லாம் டார்க்காக தெரியும். புரியுதா? அப்புறம் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, ரொம்ப கம்மியான டைம் தான், மைக்ரோஸ் 10⁻⁻8 நினைக்கிறேன். ஸோ -8 செகண்ட்ஸ் தான் அது நிற்கும். உடனே திருப்பி அங்கேருந்து எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணும்போது திருப்பி ஹையர் ஸ்டேட் டு லோயர் ஸ்டேட்டுக்கு வரும். அப்போது கிடைக்கிற ஸ்பெக்ட்ரம் தான் இது. இங்கே டார்க்காக உள்ளதெல்லாம் இப்போ நம்மளுக்கு தெரியும், பாக்கி எல்லாம் டார்க்காக தெரியும். புரிஞ்சுதா இது? ஸோ எதை எமிட் பண்ணிச்சோ அது மட்டும் இங்கே வெளியில் வந்துடும். இங்கே அப்சார்ப் பண்ணது டார்க்காக தெரியும், இங்கே எமிட் பண்ணது கலரில் தெரியும், பாக்கி எல்லாம் டார்க்காக தெரியும். ஓகேவா? இந்த புரியுதா? அதான் சொல்கிறாங்க, because the atom removes the specific wavelength frequency which correspond to certain colors from the light, those removed colors are not observed in the final spectrum. இப்போ ஸ்பைனல் ஸ்பெக்ட்ரமில் பார்த்தீங்கன்னா அது எமிட் பண்ணுறதை மட்டும்தான் காமிக்கும். சரியா? அதுதான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அப்போது இந்த எலக்ட்ரான் எக்ஸைட்டட் ஸ்டேட் ஹேவ் வெரி ஸ்மால் லைஃப் டைம், ரொம்ப ஸ்மால் லைஃப் டைம் தான். அப்போ அந்த எலக்ட்ரான் ஜம்ப் பேக் டு த கிரவுண்ட் ஸ்டேட், திருப்பி ஹையர் ஸ்டேட்லேருந்து கிரவுண்ட் ஸ்டேட், அதாவது ஏற்கனவே இருந்துச்சுல அந்த ஸ்டேட்டுக்கு வந்துடுது. அப்போ என்ன நடக்குதுன்னா ஸ்பான்டேனியஸ் எமிஷன் இன் ஷார்ட் டூரேஷன் ஆஃப் டைம். அப்போ ஒரு தன்னிச்சையாக ஒரு எமிஷன் நடக்குது. எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 10⁻⁻8 இது. ஓகேவா? 10⁻⁻8 செகண்ட், அதாவது 0.00 மொத்தம் ஒரு 7 ஜீரோ போட்டு லாஸ்ட்டில் 1 போட்டிங்கன்னா அந்த செகண்டு. புரியுதா? So radiation with the same wavelength or frequency corresponding the color it absorb. எந்த ஃப்ரீக்வன்சியை அதை அப்சார்ப் பண்ணிச்சோ, இந்த பாருங்கள், எந்த ஃப்ரீக்வன்சியில் டார்க் இருக்கோ அதுதான் எமிஷனில் வந்து என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியும். அதே ஃப்ரீக்வன்சி இல்லைனா அதே வேவ் லென்த்தில் உள்ளது தான் இது வந்து எமிஷனில் நம்ம பார்க்கலாம். Further, the emitter radiation contains wavelength both lesser and greater than wavelength of lines of visible spectrum. ஸோ நம்ம அது விசிபிள் நம்ம பார்க்குற கலர் மட்டும் இல்லை, இன்ஃப்ராரெட் இருக்கலாம் அதில், அதான் சொல்கிறோம். அது லெசர்னால் பின்னாடி இன்ஃப்ராரெட், யூவி, சரியா, அந்த மாதிரி இருக்கலாம், ரேடியோ வேவ்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். இல்லைனா ரைட் சைடில் அதோட இன்க்ரீஸ் ஆன இதுனா எக்ஸ்ரேஸ், காமா ரேஸ், ஓகேவா, அந்த மாதிரி அந்த ஸ்பெக்ட்ரமில் இருக்கலாம். நம்ம பார்க்குறது வந்து விசிபிள் லைட்டை மட்டும் பார்த்துக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஸோ நம்ம இப்போ சொன்ன மாதிரி இப்போ என்னென்னா அது வந்து ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஸ்டேட்லேருந்து ஹையர் ஸ்டேட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணோம். அப்புறம் திருப்பி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கே வரும். 10⁻⁻8 செகண்ட்லேயே என்ன பண்ணுவோம், திருப்பி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கே திரும்பும், பேக் இன் டு த கிரவுண்ட் ஸ்டேட். படித்தோமா? ஸோ அப்போ தான் அது எமிஷன் ஸ்பெக்ட்ரமை நம்ம பார்க்க முடியுது. எதெல்லாம் அது இங்கேருந்து போகும்போது அப்சர்வ் பண்ணிச்சோ அதுக்கு ஈக்குவலான வேவ்லென்த் அண்டு ஃப்ரீக்வன்சி உள்ள அந்த அதே ஸ்பெக்ட்ரமை வந்து என்ன பண்ணும், அது வந்து எமிட் பண்ணுன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு சீரீஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து n=1ன்னு வச்சுக்கோமே, இது கிரவுண்ட் ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து 2லேருந்து 3லேருந்து 4லேருந்து 5லேருந்து எல்லாமே 1க்கு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் லைமன் சீரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது n=2, இப்போ இதுதான் கிரவுண்ட் ஸ்டேட்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து n2 இருக்கா, இப்போ 3லேருந்து 4லேருந்து 5லேருந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பால்மர் சீரீஸ்னு பேர். ஸோ 3 அதே மாதிரி என்ன இருக்கும், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான். என்னங்கிறது ஒன்றும் இல்லை, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், ஃபஸ்ட் குவாண்டம் ஆர்பிட், செகண்ட் குவாண்டம் ஆர்பிட்னு சொல்லலாம். அதுமாதிரி n=3, அதுக்கு மேலே என்ன இருக்கும், 4, 5, 6லேருந்து வந்துச்சுன்னா அதுக்கு பேர் பாஸ்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி n=4க்கு வந்துச்சுன்னு வச்சிங்களேன், 5, 6லேருந்துலாம் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அதுக்கு பேர் ஃபண்ட் சீரீஸ்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதான் வந்து இங்கே இது கொடுத்துருக்காங்க, இந்த வேவ் லென்த்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்த்துக்கலாம். சரியா? ஓகே, இப்போது நம்ம அதுக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த பார்த்த மாதிரி நம்மளுக்கு இந்த சீரீஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் பிட்வீன் த கான்சிக்யூட்டிவ் வேவ்லென்த்ஸ் டிக்ரீசஸ் ஃப்ரம் ஹையர் வேவ்லென்த் டு லோயர் வேவ்லென்த். ஸோ நம்ம அந்த செகண்ட் இதில் டயக்ராமில் பார்க்கலாம். ஓகேவா? அந்த பாருங்கள், இதில் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு குறிப்பிட்ட வேவ் லென்த்துக்கு கான்சிக்யூட்டிவாக என்ன இருக்குது, நேம் வந்து மாறுது. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள வேவ் லென்த் வந்து லைமன், அப்புறம் பால்மர், அப்புறம் இங்கே வந்து பாஸ்கன், இதுக்கப்புறம் வந்து ஃபண்டு, அந்த மாதிரி பேர் மாறுது. ஸோ அது விசிபிள் லைட்டுக்கு பின்னாடி இருக்கும், சில இது விசிபிள் லைட்டுக்கு தாண்டி இருக்கும். ஸோ நம்ம அதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போது.
ஸோ வேவ்லென்த் இன் ஈச் சீரிஸ் அப்ரோச் லிமிட்டிங் வேல்யூ நோன் அஸ் த சீரிஸ் லிமிட். குறிப்பிட்டாவது என்னென்னா இங்கேருந்து இது வரைக்கும் சொல்கிறோம்ல, அப்போ ஒன்றுக்கு என்ன இருக்குது, லிமிட் வேல்யூ இருக்குது. ஸோ அந்த சீரீஸ்க்கு பேர் இப்போ தான் பார்த்தோம் நம்ம, லைமன், பால்மர், பாஸ்கன், பிராக்கெட் ஒன்று இருக்குது, மறந்துட்டேன், பிராக்கெட் அண்டு ஃபண்ட். The wavelength of these spectral lines perfectly agree with the wavelengths calculate using the equation derived from the Bohr-Otto model. இதுக்கான ஈக்குவேஷன் வந்து Bohr-Otto மாடல்லேருந்து டெரிவ் பண்ணியிருக்காங்க. அது என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. 1/λ is equal to r into 1/n² minus 1/m². இந்த எண்ணுங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட். இப்போ வந்து அந்த எலக்ட்ரான் எங்கே இருக்குதோ அதான் எண்ணு. எம்முங்கிறது அதுக்கு மேலே உள்ளதுலேருந்து எலக்ட்ரான் வரும்ல, மேலேருந்து ஹையர் ஸ்டேட்லேருந்து லோயர் ஸ்டேட்டுக்கு வரும். அப்போது சப்போஸ் எண்ணு வந்து 1 இருந்தால் எம்மோட வேல்யூ என்ன இருக்கணும், மேலேருந்து தானே வரணும். அப்போ 2, 3, 4, 5 அந்த மாதிரி இருக்கணும். எண்ணு 2 இருந்தால் 3லேருந்து ஆரம்பிக்கணும் எம்மோட வேல்யூ. ஓகேவா? அப்போ அதான் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள், எம்மோட வேல்யூ இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் என். அப்போ எம்மு வந்து என்னை விட வேல்யூ ஜாஸ்தி இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் ஹையர் ஸ்டேட்லேருந்து லோயர் ஸ்டேட்டுக்கு வர்றதுன்னு அர்த்தம். ஓகே, இங்கே இந்த V பார் அப்படிங்கிறது என்னென்னா வேவ் நம்பர். இந்த வேவ் நம்பரோடைய ஈக்குவேஷன் எதுக்கு பாருங்கள், 1/λ அப்படின்னு அர்த்தம். இந்த வேவ் நம்பர் வந்து வேவ் லென்த்துக்கு ரெசிப்ரோக்கலாக இருக்குது. இந்த ஆர் அப்படிங்கிறது என்னென்னா ரிட்பர்க் கான்ஸ்டன்ட். இதை நீங்கள் மக்கப் பண்ணி ஆகணும். 1.09737 × 10⁻7 per மீட்டர். ஓகே, இந்த எம் என்ற ரெண்டும் பாசிட்டிவ் சொல்லியாச்சு. எம்மோட வேல்யூ கிரேட்டராக இருக்கணும் என்னை விட. இது கிரவுண்ட் ஸ்டேட்டு, இது அதுக்கு மேலே உள்ள ஸ்டேட்ஸ். ஓகேவா? தட்ஸ் ஆல். ஸோ இதை வச்சு இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம லைமன் அதெல்லாம் எப்படி நம்ம பிரிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லைமன் சீரீஸ். ஸோ நம்ம அந்த ஃபார்முலா பார்த்தோம். இந்த இடத்துல n = 1/λ = r × 1/n² minus 1/m² பார்த்தோமா. ஸோ லைமன் சீரீஸ் வந்து அந்த அதோடைய கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானுடைய ஆரம்பம் எங்கே இருந்துச்சு அப்படின்னா n = 1 இருந்துச்சு. அப்புறம் இது எம் வந்து என்ன இருந்துச்சுன்னா அப்போ 2லேருந்தும் 3லேருந்தும் 4லேருந்து தான் அந்த ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஜம்ப் ஆகணும். திருப்பி ஜம்ப் பண்ணும்போது அப்போ தான் எமிஷன் நடக்கும். ஸோ அப்போது இங்கே வந்து இது 1 அப்படின்னா இது கண்டிப்பாக எம்மோட வேல்யூ என்ன இருக்கணும், 2, 3, 4 and so on அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இது வந்து லைமன் சீரீஸ். பால்மர் சீரீஸ்னால் குவாண்டம் நம்பர், அதான் செகண்ட் ஆர்பிட், அது n = 2ல் இருக்கும். அப்போ எம்மோட வேல்யூ என்ன இருக்கும், 2க்கு அப்புறம் 3, 4, 5. ஓகேவா? சில கவனிங்க, இது முக்கியமாக என்னென்னா இது வந்து லைமன் சீரீஸ் விச் லைஸ் இன் அல்ட்ரா வயலட் ரீஜியனில் இருக்குது. விசிபிள் லைட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும் அல்ட்ரா வயலட் ரீஜியன். இது பார்த்தீங்கன்னா இது பால்மர் சீரீஸ் வந்து எக்ஸாக்டாக விசிபிள் ரீஜியனில் இருக்குது. புரியுதா? அந்த வேவ் நம்பர் ஆர் வேவ் லென்த் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஆஃப் பால்மர் சீரீஸ் விச் லைஸ் இன் விசிபிள் ரீஜியன். விசிபிள் ரீஜியனில் இது இருக்குது. நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் இது வந்து நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? அப்புறம் பாஸ்கன் சீரீஸ் பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு 1, 2 பார்த்தாச்சா. அப்போது ஆரம்பத்தில் எலக்ட்ரான் இருந்த ஸ்டேட் வந்து n = 3. அப்போது எம்மோட வேல்யூ என்ன இருக்கும், அதுக்கு முன்னாடியிலேருந்து தான் ஜம்ப் பண்ணி வரணும். அப்போ அது 4, 5, 6 இருக்கும். இது என்னென்னா அந்த வேவ் நம்பர் லைன்ஸ் பாஸ்கன் சீரீஸ் லைஸ் இந்த இன்ஃப்ராரெட் ரீஜியனில் இருக்குது. ஓகே, அது பக்கத்துலன்னு சொல்லலாம், இன்ஃப்ராரெட் ரீஜியனுக்கு பக்கத்தில். அதுமாதிரி பிராக்கெட் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது 4th இதில் இருக்குது. எம்மோட வேல்யூ பண்ணால் 4க்கு அப்புறம் என்ன இருக்குது, 5, 6, 7லேருந்து இருக்கும். ஸோ த வேவ் நம்பர் ஆர் வேவ் லென்த் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன் பிராக்கெட் சீரீஸ் விச் லைன் த இன்ஃப்ராரெட் ரீஜியன். அப்போ அதோடைய மிடில் இருக்கும், இன்ஃப்ராரெட்டோடைய மிடில் ஏரியாவில் வந்து இந்த பிராக்கெட் சீரீஸ் வந்து இருக்குது. சரியா? அப்புறம் நெக்ஸ்ட்டு அப்புறம் ஃபண்ட் சீரீஸ் பார்த்தீங்கன்னா n = 5 இருக்கும். அப்போ எம்மோட வேல்யூ அது தாண்டி இருக்கணும், 6, 7, 8 அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஃபண்ட் சீரீஸ் வந்து இட்ஸ் லைஸ் இன் த இன்ஃப்ராரெட் ரீஜியன், கொஞ்சம் தாண்டி. ஓகேவா? இந்த ரைட் சைடுலன்னு வச்சிங்களேன், ரைட் சைடு அப்படி லாஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது வந்து இதான் வந்து அதோடைய சீரீஸோடைய லிமிட்டு கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஏரியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபார்முலாவும் இதான். ஓகே, ரொம்ப ஈஸி தான் இது. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை பாருங்கள். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா லைமன் சீரீஸோடைய என் வேல்யூ வந்து 1. ஓகேவா? அப்போ எம் வந்து என்ன இருக்கும், கிரேட்டர் தென் 1 இருக்கும். 2, 3, 4 and so on இருக்கும். அது எந்த ரீஜனில் இருக்குன்னா அல்ட்ரா வயலட் ரீஜனில் இருக்கும். பால்மர் மட்டும்தான் நம்மளுக்கு விசிபிள் சீரீஸில் இருக்குது. அப்போ n வந்து 2, அப்போ m வந்து என்ன இருக்கும், கிரேட்டர் தென் 2, 3, 4, 5, 6 and so on போயிட்டே இருக்கும். அப்புறமா பாஸ்கன் சீரீஸ் வந்து n = 3. அப்போ எம்மோட வேல்யூ கிரேட்டர் தென் 3 இருக்கும், 4, 5, 6 and so on போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து இன்ஃப்ராரெட் ரீஜனில் இருக்கும். அதே மாதிரி பிராக்கெட் வந்து n வந்து 4,
எம் வந்து கிரேட்டர் தென் 4 5 6 7 அதுவும் இன்ஃப்ராரெட்டில் தான் இருக்கும். ஃபண்டு சீரிஸ் பார்த்தீங்கன்னா அதோடைய கிரவுண்ட் ஸ்டேட் வந்து 5 எம் வந்து கிரேட்டராக இருக்கும் 6 7 8 அதுவும் இன்ஃப்ராரெட் ரீஜனில் தான் இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே.